வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுடனான சமீபகால போரின் போது சீனா பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவியை வழங்கியதாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்த ஒரு ஆராய்ச்சி அமைப்பு வெளிப்படுத்தியுள்ளது. இந்த ஆதரவில் வான் பாதுகாப்பு, ரேடார் மறுசீரமைப்பு மற்றும் செயற்கைக்கோள் தகவல் வழங்கல் ஆகியவை அடங்கும் என்று கூறப்படுகிறது. இது இந்தியா பாகிஸ்தான் போரில் முன்னர் வெளிப்படுத்தப்பட்டதை விட சீனாவின் ஆழமான தொடர்பை குறிக்கிறது. இந்தியாவுடன் போர் புரிய பாகிஸ்தானுக்கு சீனா விமானங்கள், ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் இதர ஆயுதங்களை கொடுத்தது போரில் பாகிஸ்தானுக்கு ஒரு மறைமுக ஆதரவு என்ற விதத்திலேயே பார்க்கப்பட்டது. ஆனால் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சீனா பாகிஸ்தானுக்கு நிகழ்நேர செயற்கைக்கோள் தகவல் வழங்குவது, இந்தியாவுக்குள் உளவு பார்க்க உதவுவது மற்றும் பாகிஸ்தானின் ரேடார்களை மறுசீரமைப்பது ஆகியவை சீனாவையும் அந்த போரில் ஒரு பங்குதாரராகியுள்ளது. இதன் மூலம் இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான், சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் எதிராக போர் புரிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் பிராந்திய கூட்டணிகளில் வளர்ந்து வரும் தன்மை மற்றும் அதன் அண்டை நாடுகளில் இந்தியா எதிர்கொள்ளும் மூலோபாய சவால்கள் குறித்து முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன. அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கு இடையேயான சமீபகால மிக மோசமான மோதலாக விவரிக்கப்படும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபகால போர் ஏப்ரல் 22 காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பேரழிவு தரும் தீவிரவாத தாக்குதலால் தூண்டப்பட்டது. அது இரு தரப்புக்கும் ஏவுகணை மற்றும் விமான தாக்குதல்களாக விரிவடைந்து போராக மாறியது. இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான தாக்குதல்களும் நடந்தன. விமான போர் வரலாற்றில் பல தசாப்தங்களாக இல்லாத வகையில் இரு நாடுகளின் போர் விமானங்களும் கிட்டத்தட்ட 100 என்ற எண்ணிக்கையில் எல்லையின் இருபுறத்தில் நின்று நேரடி தாக்குதல்களை நடத்தின. இந்தியா பாகிஸ்தான் போரில் சீன ஆதரவின் தன்மை மற்றும் அளவு என்ன? இந்தியாவின் கூட்டுப்போர் ஆய்வு மையம் சென்ஜோஸ் வெளிப்படுத்தியுள்ள தகவலின்படி போரில் சீனாவின் ஈடுபாடு வெறும் ஆயுதங்களை வழங்குவதை தாண்டியது. பாகிஸ்தானின் ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மறுசீரமைக்க சீனா உதவியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உதவி பாகிஸ்தானுக்கு இந்திய துருப்புகளின் நடமாட்டங்களையும் ராணுவ சொத்துக்களையும் மிகவும் திறமையாக கண்காணிக்க உதவியது என்று சென்ஜோஸ் அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் கூட்டுப்போர் ஆய்வு மையம் சென்ஜோஸ் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் நேரடி ஆதரவுடன் செயல்படும் ஒரு அமைப்பு. ஏப்ரல் 22 நடந்த படுகொலையில் பெரும்பாலும் இந்திய சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் தொடங்குவதற்கும் இடையில் 15 நாள் இடைவெளி இருந்தது. 15 நாள் இடைவெளியில் இந்தியா மீதான தனது செயற்கைக்கோள் கவரேஜை சரி செய்ய சீனா பாகிஸ்தானுக்கு உதவியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் கவரேஜை மறுசீரமைப்பது பாகிஸ்தானுக்கு மேம்பட்ட கண்காணிப்பு திறன்களை வழங்கியிருக்கும். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான போரின் போது பாகிஸ்தானுக்கு மூலோபாய நன்மைகளை வழங்கியது. அதை சற்று விரிவாக கூறினால், விமான பாதையில் இருந்து இந்திய விமானப்படை விமானங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் நகர்வும் பாகிஸ்தானியர்களுக்கு தெரியும் விதத்தில் சீனா பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு ரேடாரை நிலைநிறுத்தி கொடுத்தது. இது இந்திய விமானப்படை விமானங்கள் தளங்களில் இருந்து மேலெழுந்து எல்லைகளை நோக்கி பறப்பது தொடர்பான நிகழ்நேர தரவுகளை பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. அது பாகிஸ்தான் விமானப்படை தமது விமானங்களை துரிதமாக எல்லை பகுதிக்கு கொண்டு செல்ல வழிவகுத்தது. கூட்டுப்போர் ஆய்வுகளுக்கான மையம் வெளியிட்ட தகவல் வெளிப்பாடுகளில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் மோதலின் போது சீன ராணுவ அமைப்புகளின் செயல்திறன் குறித்து அவர்களது மதிப்பீடு. அந்த மதிப்பீட்டின்படி இந்தியா பாகிஸ்தான் போரை சீனா தனது ஆயுத அமைப்புகளுக்கான சோதனை களமாக பயன்படுத்தி இருக்கலாம். இருப்பினும் சீன ராணுவ அமைப்புகளின் செயல்திறன் சராசரிக்கும் குறைவாக இருந்ததாகவும் சில சந்தர்ப்பங்களில் மோசமாக தோல்வியடைந்ததாகவும் கூட்டுப்போர் ஆய்வுகளுக்கான மையம் வெளியிட்ட மதிப்பீட்டில் கூறப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீடு இந்திய ராணுவ தகவல்களை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டது. துரதிருஷ்டவசமாக பாகிஸ்தானில் சீன ராணுவ அமைப்புகளின் தோல்விகள் பற்றிய விரிவான விவரங்கள் அந்த மதிப்பீட்டில் வழங்கப்படவில்லை. மோதலின் போது பாகிஸ்தான் நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்களை இந்திய எல்லையை நோக்கி பறக்க விட்டதற்கு இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டதே காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெற்றிக்கு இந்தியாவின் ஒருங்கிணைந்த தணிக்கை வலையமைப்பை காரணம் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. இந்திய மற்றும் சீன ராணுவ தொழில்நுட்ப செயல்திறனுக்கு இடையிலான இந்த ஒப்பீடு பிராந்திய ராணுவ சமநிலை மதிப்பீட்டிற்கு மற்றும் ஒரு பரிமாணத்தை சேர்க்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரில் சீன நேரடி ஈடுபாட்டின் மூலோபாய தாக்கங்கள் இந்தியாவுக்கு இருமுனை மூலோபாய சவாலாக மாறியது. இந்த தகவல் வெளிப்பாடுகள் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளிடமிருந்தும் ஒரே நேரத்தில் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது குறித்து இந்தியாவின் வளர்ந்து வரும் சாத்தியத்தை எடுத்து காட்டுகின்றன. இந்தியா இப்போது கிட்டத்தட்ட அனைத்து கணக்கீடுகளிலும் இருமுனை சூழ்நிலையை காரணியாக வைத்திருக்கிறது. இன்று சீனாவுடன் இருக்கும் அச்சுறுத்தல் அனைத்தையும் நாளை பாகிஸ்தானுடன் இருப்பதாக கருதலாம் என்ற நிலை ஏற்பட தொடங்கி உள்ளது. ஒப்பீட்டளவில் சீனாவை விட பாகிஸ்தான் ராணுவ தொழில்நுட்ப திறன் குறைந்த நாடு. ஆனால் போரில் சீனாவின் நேரடி ஈடுபாடு பாகிஸ்தானின் ராணுவ தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துகிறது.
இந்த மதிப்பீடு எதிர்காலத்தில் எந்த ஒரு மோதலிலும் பாகிஸ்தானுக்கு சீனாவின் உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பதை இந்திய ராணுவ திட்டமிடுபவர்கள் இப்போது வழக்கமாக கணக்கிடுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. நிலைமை மோசமாகும் வரை சீனா பாகிஸ்தானின் சார்பாக நேரடியாக தலையிடாது என்றாலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டால் பாகிஸ்தானும் அந்த மோதலில் இணைந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது என்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. இந்த கண்ணோட்டம் இந்த 3 அணு ஆயுத நாடுகளுக்கும் இடையிலான சிக்கலான முக்கோண உறவையும் இந்திய பாதுகாப்பு திட்டமிடலுக்கு அதை ஏற்படுத்தும் மூலோபாய சவால்களையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்த போரில் J-10C போர் விமானம் மற்றும் PL-15 வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை உட்பட சில சீன ஆயுத அமைப்புகளின் முதல் ஆவணப்படுத்தப்பட்ட நேரடி போர் பயன்பாடு காணப்பட்டது. அது பற்றி ஒரு விரிவான காணொலியை நாம் இன்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நிஜமான போர் சூழலில் முன்னர் சோதிக்கப்படாத இந்த அமைப்புகளின் பயன்பாடு தாய்வான் உட்பட சீனாவின் பிராந்திய போட்டியாளர்களிடையே எச்சரிக்கைகளை எழுப்பியுள்ளது. மோதலின் இந்த அம்சம் பாகிஸ்தானை ஆதரிப்பதை தாண்டி சீனா தனது ராணுவ தொழில்நுட்பத்துடன் உண்மையான செயல்திறனை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம் என்பதை குறிக்கிறது. குற்றச்சாட்டுகளுக்கான அதிகாரப்பூர்வ பதில்கள் அல்லது கருத்துக்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இன்றைய தேதி வரை சீன மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கங்கள் இரண்டும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து மௌனமாகவே உள்ளன. போரின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்ததாக கூறப்படுவது தொடர்பான கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு சீனாவின் வெளியுறவு அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் பதில் கொடுக்கவில்லை. இதே போல பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சும் தகவல் அமைச்சும் இந்த குறிப்பிட்ட கூற்றுக்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. போரில் சீனாவின் நேரடி ஈடுபாட்டை இந்திய அரசாங்கம் பகிரங்கமாக விவரிக்கவில்லை. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்க கேட்டதற்கு இந்த வெளியுறவு அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் ஆயுதப்படைகள் மற்றும் பிரதமர் அலுவலகத்தின் பிரதிநிதிகள் பதில் கொடுக்கவில்லை. 3 நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக மௌனம் காத்து வருவதால் போரில் சீனாவின் பங்கு குறித்த தகவல்களின் முதன்மை ஆதாரமாக இந்தியாவின் கூட்டுப்போர் ஆய்வு மையம் செஞ்சோஸ் வெளிப்படுத்திக் கொள்ள விவரம் மட்டுமே உள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவின் கூட்டுப்போர் ஆய்வு மையம் செஞ்சோஸ் இந்திய பாதுகாப்பு அமைச்சால் ஆதரிக்கப்படும் அமைப்பு என்பதால் இந்திய பாதுகாப்பு அமைச்சு மறைமுகமாக வெளியிட்ட தகவல் என்ற ரீதியில் இதை எடுத்துக் கொள்ளலாம். இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானுக்கு சீனா ஆதரவு அளித்ததாக கூறப்படுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பு முறைக்கு பொருந்துகிறது. பனிப்போர் காலத்திலிருந்தே சீனா நீண்ட காலமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. சமீபகால ஆண்டுகளில் சீனா அதன் பெல்ட் அண்ட் ரோட் உள்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானின் பில்லியன் கணக்கான டாலர் முதலீடு செய்துள்ளது. தெற்காசிய நாடுகளில் சீனா பாகிஸ்தான் மற்றும் மாலத்தீவுடன் மட்டுமே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் FTAக்களை நிறுவியுள்ளது. இந்த பொருளாதார கூட்டாண்மை பல ஆண்டுகளாக தெளிவாக தெரிந்த ராணுவ ஒத்துழைப்பை நிறைவு செய்கிறது. இந்தியாவுடனான சமீபகால மோதலின் போது பாகிஸ்தானுக்கு சீனா அளித்த ஆதரவு பற்றிய வெளிப்பாடுகள் தெற்காசியாவில் ஏற்கனவே நெறிகட்ட பிராந்திய பாதுகாப்பு சூழலுக்கு மற்றும் ஒரு சிக்கலான அடுக்கை சேர்க்கின்றன. இந்த முன்னேற்றங்கள் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளிடமிருந்தும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்த அழுத்தத்தை எதிர்கொள்ளும் சாத்தியக்கூறுகள் குறித்து இந்தியாவின் எச்சரிக்கைகளை பலப்படுத்துகின்றன. செஞ்சோஸ் குறிப்பிட்ட சீன ராணுவ அமைப்புகளின் செயல்திறன் சிக்கல்கள் இந்திய பாதுகாப்பு திட்டமிடுபவர்களுக்கு சில உறுதிமொழிகளை வழங்கக்கூடும். ஆனால் நெருக்கமான ராணுவ ஒத்துழைப்பை பராமரிக்கும் 2 அணு ஆயுத அண்டை நாடுகளுடன் உறவுகளை நிர்வகிப்பதில் பெரிய அளவான மூலோபாய சவால் குறிப்பிடத்தக்கதாகவே உள்ளது. பிராந்தியத்தில் பதட்டங்கள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையேயான முக்கோண இயக்கவியல் தெற்காசிய பாதுகாப்பு கட்டமைப்பை வடிவமைப்பதில் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். சமீபகால மோதலும் அதில் சீனாவின் பங்கும் கூறப்படுவது இந்தியா மட்டுமல்ல, பிராந்தியத்தில் ஆர்வமுள்ள பிற சக்திகளாலும் பிராந்திய பாதுகாப்பு உக்திகளை மறுமதிப்பீடு செய்ய தூண்டக்கூடும். மறுபக்கத்தில் பாகிஸ்தானுடனான போர் இன்னமும் முடிவடையவில்லை. அது தொடரலாம் என்கின்றது இந்திய ராணுவம். எல்லை தாண்டிய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த பாகிஸ்தானுடனான ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கைக்கு காலாவதி தேதி இல்லை என்று இந்திய ராணுவம் கூறியது. போர் நிறுத்தம் அவ்வப்போது நீடிக்கப்படுவதாக இஸ்லாமாபாத்தில் இருந்து வந்த அறிக்கைகளை இந்திய ராணுவம் நிராகரித்தது. 9 பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மற்றும் சில ரேடார் தளங்கள் மீது இந்தியா மேற்கொண்ட ஆழமான துல்லியமான தாக்குதல்களுக்கு பின்னர் மே 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் நிபந்தனைக்கு உட்பட்டது என்று கூறியுள்ள இந்திய ராணுவம் போர் நிறுத்தம் நீடிப்பது இஸ்லாமாபாத்தின் நடத்தையை பொறுத்தது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவம் இந்திய DGMO லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய்கும் பாகிஸ்தான் DGMO மேஜர் ஜெனரல் காஷிப் அப்துல்லாவுக்கும் இடையே மேலும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்றும் கூறியது. எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை நிறுத்துகிறதா என்பதை உறுதிப்படுத்த பாகிஸ்தானை இந்தியா நடவடிக்கையில் வைத்திருப்பதை வலியுறுத்தி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானின் நடத்தை மேம்பட்டால் அது பரவாயில்லை என்று கூறியிருந்தார். பாகிஸ்தானின் எந்த ஒரு தவறான சாகசத்திற்கும் பதிலடி கொடுக்க ஆயுதப்படைகள் முழு செயல்பாட்டு தயார் நிலையை பேணி வருகின்றன.
ஆபரேஷன் சிந்தூரில் ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே இப்போது உள்ளது என்று இந்தியா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. எங்கள் நடவடிக்கைகள் வெறும் ட்ரெய்லர் மட்டுமே, தேவைப்பட்டால் முழு படத்தையும் நாங்கள் காண்பிப்போம். தீவிரவாதத்தை தாக்கி ஒழிப்பது புதிய இந்தியாவின் புதிய வழக்கம் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் பூஜ் விமானப்படை தளத்தில் கூறியிருந்தார். மறுபக்கத்தில் பாகிஸ்தானுக்குள் வெடிச்சத்தங்கள் ஓயவில்லை. பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் கிலா அப்துல்லா மாவட்டத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு சந்தையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் குறைந்தது 11 பேர் காயமடைந்தனர் என்று துணை ஆணையர் கிலா அப்துல்லா ரியாஸ் கான் தெரிவித்தார். ஆரம்ப விசாரணையின்படி வெடிபொருட்கள் ஒரு வாகனத்தில் புதைக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். வெடிகுண்டு செயலிழப்பு படை மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் தொடங்கப்பட்டது. கிலா அப்துல்லாவில் உள்ள மாவட்ட சுகாதார தலைமையகத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. அங்கு காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். பாகிஸ்தானின் கிலா அப்துல்லா மாவட்டத்தில் குலிஸ்தான் பகுதியில் உள்ள அப்துல் ஜாஃபர் சந்தைக்கு அருகில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. குண்டுவெடிப்புக்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை.